RDX Reports, debates, exclusives. நிகழ்வுகளின் நுட்பமாகவும் ஆழமாகவும் அரசியல் சார்பற்றும் விவாதிக்கிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ், RDX வச்சுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாதங்களுக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். மகாராஷ்டிரா ஷிண்டே, பீகார் நிதிஷ்குமார், பாஜகவின் தமிழ்நாட்டு பிளான் என்ன? பீகார் மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த நிதிஷ்குமார் தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார். நிதிஷ்குமார் நிலைமை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடாது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கருத்து. அதிமுகவை அடையப்படுத்தும் சக்தி வேறு யாருக்கும் கிடையாது என ராஜேந்திர பாலாஜி பரபரப்பு பேச்சு. முதல்வரின் DMK மாநாடு, பிரதமரின் NDA கூட்டம், திருச்சி திருப்பம் யாருக்கு? வரும் 9ஆம் தேதி திருச்சியில் நடக்கும் பிரம்மாண்ட திமுக மாநாட்டில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட முதல்வர் திட்டம். மார்ச் 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் மோடி, EPS உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் பங்கேற்க. அடுத்து யாருடைய ஆட்சி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல திருச்சியில் பலம் காட்ட தயாராகும் திமுக, அதிமுக கூட்டணிகள். மகாராஷ்டிராவில் ஷிண்டே, பீகாரில் நிதிஷ்குமார், தமிழ்நாட்டில் அடுத்து யார்? பாஜகவோட பிளான் என்ன? அதுதான் நம்முடைய RDX முதல் தலைப்பு. ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். பீகாரில் சக்தி வாய்ந்த தலைவராக திகழ்ந்து வந்த நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்காக வினோத விளக்கம் ஒன்றையும் நிதிஷ்குமார் கொடுத்திருக்கிறார். ராஜ்யசபா எம்பியாவது தனது விருப்பம் என்றும் அதை இப்போது நிறைவேற்றிக் கொண்டதாகவும் சொல்லியிருக்கிறார். நிதிஷ்குமார் இடத்தில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக்கப்படுகிறார் என்ற தகவல் வெளியாக துவங்கி இருக்கிறது. RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் இது பற்றி கூட்டணி கட்சிகளை ஹைஜாக் செய்து பாஜக அழித்துவிடும் என்று தேர்தலுக்கு முன்பே சொன்னேன், அது நடந்துவிட்டது என்று விமர்சித்திருக்கிறார். மேலும் சிவசேனா, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நேர்ந்ததுதான் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் நடக்கும் என எச்சரித்தும் இருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் அதிமுக என்ற கட்சி இருக்குமா என்பதே தெரியாது என ப. சிதம்பரமும் கருத்து சொல்லியிருக்கும் நிலையில் தேர்தல் நடக்கும்போது கூட்டணி அமைத்துள்ளோம், தேர்தலுக்கு பிறகு விரும்பினால் கூட்டணியில் இருக்கலாம், இல்லை என்றால் அவர்களின் கொள்கைப்படி செயல்படலாம் என எடப்பாடி பழனிசாமி சில நாட்களுக்கு முன்பு பேசியதும் இப்போது கவனம் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவின் திட்டம் என்ன என்பதை விவாதிக்க போகிறது RDX. तमिलनाडु अब बीजेपी NDA की सरकार चाहता है. பீகாரில் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை இறக்கிவிட்டு இங்கே பாஜக முதலமைச்சர் ஆக்கப்படுகிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று தமிழ்நாட்டில் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கான திட்டங்களை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது. DMK के लिए हम एड़ापाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे. NDA सरकार बनानी है या नहीं बनानी है? தெரிஞ்சு பேசுறாரா தெரியா பேசுறாரு தெரியல. அமித்ஷா அவர்களால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும். எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அது உறுதியா யாரும் சொல்ல முடியாது. தேர்தல் முடிஞ்சு விருப்பப்பட்டா கூட்டணியில் தொடரலாம். The next government of Tamil Nadu, an NDA government. ஆப்ரேஷன் லோட்டஸ் கிட்டத்தட்ட ஷிண்டே, நிதிஷ்குமாருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க நம்ம டீம். கேள்வி என்னன்னு பார்த்தலாம். முதல் கேள்வி, முதல்வர் பதவியை விட எம்பி பதவி பெரியதா? நிதிஷ்குமாரின் ராஜினாமா பின்னணி என்ன?
தேஜஸ்வி யாதவோட வீடியோ ஒன்று இருக்குது, அதை பார்த்துடலாம். ये ऐसे सीएम चुनते हैं भाजपा, भले ही ओबीसी समाज के हो, लेकिन रबर स्टैंप वाला जो सीएम जो है भाजपा जो है चुनती है. यानी हम पहले भी कहते रहे हैं कि भाई पूरी तरीके से भाजपा ने हाईजैक नीतीश कुमार जी को कर लिया. आज वो बात जो है साबित हो गई. सबको पता था कि भाजपा ये करेगी और भाजपा जिस जिस सहयोगी दलों के साथ रही है सबसे पहले अपने सहयोगी दलों को ख़त्म करती रही है. चाहे तमिलनाडु में AIADMK हो, शिवसेना हो, महाराष्ट्र में अकाली दल हो, तो कहीं भी आप देखिएगा नॉर्थ ईस्ट वेस्ट साउथ चले जाइए, भाजपा जो है पूरी तरीके से RSS का एजेंडा जो है वो लागू करना चाहती है. முதல்வர் பதவியை விட MP பதவி பெரியதா, நிதிஷ்குமாருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இந்தியாவில் உருவாகுதுன்னு பார்க்குற போது அது தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக. உங்களுக்கு ஒரு பாக்கெட்டில் ஓட்டு இருக்குது, அவருக்கு ஒரு பாக்கெட்டில் ஓட்டு இருக்குது, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்த தேர்தலை சந்திக்கிற போது வெற்றியை சாத்தியமாக்க முடியுங்கிற புள்ளியிலிருந்து ஒரு தற்காலிக தேர்தல் உடன்பாடாக ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கும் கொள்ளை கூட்டணி வைக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம். 2021 காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டிட்டு 18 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அதற்கு முன்னாடி 41 இடங்கள் கொடுத்து 5, அதுக்கு முந்தின எலெக்ஷனில் 63 கொடுத்து 5. கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளில் திமுகவுடனான பேரவைத் தேர்தலை காங்கிரஸ் சந்திக்கிற போது கூடுதலான இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பொருந்தும். அவங்களோட 2 மக்களவை உறுப்பினர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2016 இடதுசாரிகள் இல்லாத ஒரு சட்டமன்றத்திலிருந்து திரும்பவுமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்குள்ள நுழையிற ஒரு மாற்றம் 2021 நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது மாதிரியான ஒரு கொள்கை கூட்டணி அல்லது கருத்தியல் கூட்டணி உருவாக்குகிற போது தம்மை போலவே இருக்கிற சிறிய கட்சிகளையும் அரவணைக்கிற ஒரு பாங்கு எந்த அளவில் கொள்கை கூட்டணி அமைச்சாலும் அது சாத்தியப்படும். ஆனால் ஒரு தேர்தல் வெற்றிக்காக அமைக்கப்படுகிற ஒரு கூட்டணிங்கிறது என்ன சாத்தியங்களையெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு நிதிஷ்குமார் ஒரு பெரிய உதாரணம். பாஜக காங்கிரஸ் அப்படின்னு தனித்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக காங்கிரஸ் 2 பேருமே தேசிய கட்சிகள். இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் வளர்றதை எல்லா வகையிலையும் விரும்பலைங்கிறதான் உண்மை. 2 கட்சிகள் ஆளணும். அது அமெரிக்கா ஆட்சி முறை மாதிரி இந்தியாவின் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒன்று பாஜக இருக்கணும், இல்லை காங்கிரஸ் இருக்கணும். மத்தியில் பாஜக ஆளணும், அல்லது நான் ஆளணும், அல்லது நீ ஆளணும். இந்த உடன்படிக்கையில் தேசிய கட்சிகள் இருக்கிறனாலேயே பொதுவாக 2 தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளை குறைத்து மதிப்பிடுறது அல்லது அவங்கள ஹைஜாக் பண்ணுறது, இந்த மாநில கட்சிகளோட தடமே இல்லாமல் அழிக்கிறதுங்கிற வேலையை காங்கிரஸ் செஞ்சுருக்காங்க, பாஜகவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் மாநில கட்சிகளை எதிர்த்து நின்று அழிக்கும், பாஜக கூட நின்று அழிக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அண்மையில் பீகாரில் நிதிஷ்குமார் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். நிதிஷ்குமார் முதலமைச்சரான அந்த அன்றே நம்முடைய நேரலையில் நம்ம சொன்னோம், இது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த சுற்றி இருக்கிற அவங்களுடைய இந்த பீம்ரா மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த பீம்ரூ மாநிலங்களில் பீகாரில் மட்டும் பாஜக ஆட்சி நேரடியாக அமையவே இல்லை. அதை அமைப்பதுங்கிறது வட இந்தியாவில் ஏறக்குறைய எல்லா மாநிலங்களிலையும் பாஜக தன் ஆட்சியை பதித்து விட்டதற்கான ஒரு பெரிய சக்ஸஸாக கொண்டாடிக்கலாம். அதன் அடிப்படையில் 2 பேருமே சட்டமன்ற தொகுதிகளை சரிசமமாக பங்கிட்டாங்க. பாஜகவும் நல்ல எண்ணிக்கையில், ஐக்கிய ஜனதா தளமும் நல்ல எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருந்தும் கூட நிதிஷ்குமாருக்கு சிஎம் சீட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து தற்போது அவர் மாநிலங்களவைக்கு அனுப்பி கிட்டத்தட்ட அந்த கட்சியை, ஐக்கிய ஜனதா தளம் கட்சி என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது, அது கிட்டத்தட்ட ஒரு சமூக ஜனதா தளத்தினுடைய உருவாக்கம்ங்கிறது காங்கிரஸுக்கு மாற்றாக இந்திய அளவில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய புரட்சி இயக்கம். அதனுடைய கடைசி காலங்களில் நிதிஷ்குமார் பாஜகவிடம் அடைக்கலமாகி இன்னைக்கு ஏறக்குறைய அவருடைய ஆட்சியும் அவருடைய செல்வாக்கையும் பாஜக தாரை வார்த்திருக்கிறாரு. இந்த முறையிலிருந்து, இந்த கூட்டணி முறையிலிருந்து எப்படி மாநில கட்சிகள் தப்பிக்க போனாங்கன்னு தெரில. ஆனால் நிதிஷ்குமாருக்கு நம்ம ரொம்ப நாள் முதலமைச்சராக இருக்க முடியாதுங்கிறது முதலமைச்சராக பதவி ஏற்கும் போதே தெரியுங்கிறது தான் இந்த ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணியோட முரண். எஸ், இல்லை, இப்போ நான் தலைப்பில் இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா மகாராஷ்டிரா ஷிண்டே, பீகார் நிதிஷ்குமார், பாஜகவோட தமிழ்நாடு பிளான் என்ன? ஸோ வட மாநிலங்களில் என்ன வேணா இருக்கலாம், தமிழ்நாட்டில் அதற்கான களமோ இங்கே இருக்கக்கூடிய தளமோ அப்படி இருக்கா அப்படின்னா எப்பொழுதும் முற்றிலும் வேறுபட்டதாக தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட ரிசல்ட்ஸும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் செயல்பாட்டில் அளவில் இருந்திருக்காங்க. அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இன்னொன்று, மகாராஷ்டிராவில் ஷிண்டே உருவான மாதிரி இங்கே உருவாகுவதற்கு என்ன காரணம் அப்படின்றதா.
இப்போது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே, ஏன் வந்து பால் தாக்கரேவுக்கு அப்புறமா அரசியல் வாரிசா யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் நெல்சன்? தெரியல. பால் தாக்கரேக்கு பிறகாக ராஜ் தாக்கரே வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா செயல்பாடுகள் அப்படி தான் இருந்தது. ஆனால் உத்தவ் தாக்கரே உள்ளே வந்ததற்கு பிறகு உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே பிளவு ஏற்படுது. என்னன்னா அவர் அதாவது பால் தாக்கரேவினுடைய தம்பி பையன் ராஜ் தாக்கரேவாக இருக்கார். இங்கே உத்தவ் தாக்கரே அவருடைய இளைய மகனாக இருக்கார். ஸோ அந்த முதல்ல ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே பிளவு அப்படின்றது ஏற்படுது. அதை தொடர்ந்து இங்கே அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா தேர்தலை சந்திக்க போகிறாங்க. தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாருடன் உடன்படிக்கையில் இருந்தாங்க நெல்சன்? தெரியல. ஓகே, அதாவது பாஜக, ஏன்னா சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை ரீதியாக பெரும் வேறுபாடு இல்லை, அதை ஒத்துக்கிறீங்களா? அது தெரியுமா? ஓகே, தெரியல. ஸோ அந்த வகையில் உத்தவ் தாக்கரே அண்ட் பாஜக தான் கூட்டணியாக தேர்தலை சந்திக்க இருக்காங்க. அதற்கு பிறகு அந்த கூட்டணி மாறுது, முற்றிலுமாக கொள்கை ரீதியாக வேறுபட்ட காங்கிரஸோட அவர்களுடைய கூட்டணி அப்படின்றதுல அங்கே கட்சிக்குள்ளே இருந்தவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படின்றதுல தான் ஏக்நாத் ஷிண்டே இங்கே உத்தவ் தாக்கரே பிளவு அப்படின்றத ஏற்படுகிறது. அந்த பிளவை தொடர்ந்து தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட இந்த பக்கம் போகிறாங்க. அப்படித்தான் கூட்டணியில் கொள்கை ரீதியாக யாரோட உடன்பாடு நமக்கு இருக்கிறதோ அவங்களோட கூட்டணி அப்படின்றதுல அந்த பிளவு ஏற்பட்டு பிரிகிறாங்க. அதற்கு பிறகு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே வந்து கிட்டத்தட்ட 40 இடங்கள், அப்போ பெரும்பான்மையான இடங்கள் 105 கிட்ட பாஜக கிட்ட இருந்திருக்கு. அப்போது அங்கே 122 இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும். பாஜக 105 வச்சுருக்காங்க. அப்போது ஏக்நாத் ஷிண்டே 40, அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கொடுத்தாங்க. துணை முதலமைச்சர்கள் இருந்தாங்க. இப்படித்தான் அங்கே பிளவும் அதற்கு பிறகான அந்த கூட்டணியும் அமைந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். மகாராஷ்டிராவும் பீகாரும், மகாராஷ்டிராவில் நடந்தது பீகாரில் நடக்குமானா நடக்கலாம், நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அது அப்படியே தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. கம்மிங் பேக் டு இப்போ பீகாரில் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, பீகாரில் என்ன காரணத்துக்காக இப்போ நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்யசபா போகிறாரு? ஓகே, என்னன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய விருப்பம், அதாவது அரசியலில் தான் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு முன்னாடியே லோக்சபா, ராஜ்யசபா அதையும் தாண்டி இங்கே சட்டப்பேரவையில் அங்கே பீகாரை பொறுத்த வரைக்கும் கீழவை மேலவை எல்லாத்துலேயுமே நான் பொறுப்பு வகிக்கணும், எல்லாத்துலேயும் என்னுடைய பணி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்கிறாரு. ஸோ என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் ராஜ்யசபாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு கேள்வி வரலாம், முதலமைச்சர் பதவியை விட ராஜ்யசபா போகிறது அவ்வளோ உயர்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய விருப்பம் அப்படின்றாரு. இன்னொன்று, இது கம்பல்ஷன் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குமா, அழுத்தம் தரப்பட்டிருக்குமா அப்படின்ற இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த பக்கத்துலேருந்து என்ன பதில் வருது அப்படின்னா, இப்போது அங்கே மத்தியில் நீடிக்கக்கூடிய பாஜகவை எல்லாருமே, எல்லா மாநிலங்களும் எதிர்க்கட்சிகளாக இருக்கிறவங்க சொல்கிறதே வந்து மைனாரிட்டி பாஜகவாக இருக்குது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவினுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா எப்படி அவங்க வந்து ஆட்சியை தொடர முடியும் அப்படின்ற கேள்வி. அப்ப நிதிஷ்குமாரினுடைய ஆதரவு இருந்தாலே மத்தியில் ஆட்சி தொடரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் பாஜக அப்படி அழுத்தத்தால இங்க அப்படி முதலமைச்சர் பதவியில இருந்து அவரை விலக்க இந்த தருணத்துல முடிவு எட்டப்பட்டிருக்குமா அப்படின்றது என்னோட கேள்வி. இன்னொன்று இல்லை, அதை அப்படிதான் பார்க்கணுமா அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது, ஏன் ராஜ்யசபா இப்பயே தான் பண்ணணுமா, அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ விட்டாச்சுன்னா இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும் ராஜ்யசபாவில் இடம் காலியாக. ஸோ அது வரைக்கும் அவருடைய உடல்நிலையும் ஒரு கேள்விக்குள்ளாக்குறாங்க. அந்த வகையில் அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து அங்கே போகணும், அதுக்குள்ளாக என்னுடைய அதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய முடிவின் பேரிலேயே போகிறதா அவரே சொல்கிறாரு. எதிர்கட்சியிலேருந்து தேஜஸ்வி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இங்கேருந்து எப்படி அங்கே போய் பிரச்சாரத்துக்கு ஒரு துரும்ப அவங்க நகர்த்தி அதனால் பெரும் வெற்றி அங்கே தேஜஸ்வி அடைஞ்சாரோ, அந்த மாதிரி இங்கே நடைபெறக்கூடிய ஒரு தேர்தலுக்கு அவர் ஒரு துரும்ப அசைக்கிற மாதிரி இது இங்கேயும் நடைபெறலாம் அப்படின்னு ஒரு துரும்ப கிள்ளி இந்த பக்கம் போடுறாரு. இதுக்கப்புறம் இதை எப்படி இங்கே பூதாகரம் ஆக்குறாங்க அப்படின்றதா ஒரு கேள்வி. ஸோ ஒட்டுமொத்தமாக இது நிதிஷனுடைய முடிவாக இருக்குது. ஏன்னா நிதிஷை பொறுத்த வரைக்கும் மத்தியில் அவருடைய உதவி பாஜகவுக்கு தேவைப்படுகிற பொழுது ஒரு அழுத்தத்தாலேயே இந்த முடிவை எடுக்க வச்சிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னீங்க அங்கே வந்து நிதிஷனுடைய கட்சி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எப்படி உருவானது, மக்களுடைய ஆதரவு தளம் ஒவ்வொருதிலும் எப்படி இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடைசியாக நடைபெற்ற தேர்தல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாஜக குறிப்பிட்டே இந்த சாதியினர் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தாண்டி ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறப்போ அதில் 21 பிசி ஓபிசி எம்எல்ஏஸ் இருக்காங்க, 14 இபிசி எம்எல்ஏஸ் இருக்காங்க, 36% அந்த வகுப்பை சேர்ந்த மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது.
அதை தாண்டி ஜிதன் ராமன்ஜி இருக்காரு, சிராக் பஸ்வான் SC ST சமூகத்தை சேர்ந்த, அதாவது உயர் சாதி வகுப்பினர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்த இடத்துல இருந்து மாறி இன்னைக்கு அனைத்து தளத்திலும் தங்களுக்கான ஆதரவு இருக்கு அப்படின்றத பாஜக கடந்த தேர்தலில் தாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமார் அவருடைய கட்சியும் தாண்டி பாஜகவுக்கு தான் கூடுதலான எண்ணிக்கையில் இந்த முறை இடங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் முன்னாடி குறித்திருந்த அந்த உறுதிமொழிப்படியே நிதிஷ்குமாரே முதலமைச்சராக தொடர்கிறார். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், அவர் எனக்கு வேணுன்றப்ப நான் விளைவிக்கிறேன் அப்படின்றதா அவங்களுக்குள்ள கூட்டணியாக அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. மும்பையை பெரிய லெவலில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரேவோட அப்பா பேர் வந்து பால் தாக்கரே. பால் தாக்கரேவோட அப்பா பேர் வந்து பிரதோபன்கர் தாக்கரே. அவர் கிட்டத்தட்ட அங்கிருந்த பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம் மாதிரியான சமூக நீதி இயக்கத்தில் வேலை பார்த்தால் உத்தவ் தாக்கரேவோட தாத்தா. கிட்டத்தட்ட சிவசேனா ஒரு மராட்டிய பெருமிதம் பேசுகிற கட்சியிலிருந்து பாஜகவோட இந்துத்துவ கட்சிக்குள்ள அடைக்கலமாகி ஏறக்குறைய 2 கட்சிகளும் மிங்கிலான புள்ளியிலிருந்து ஒரு இடத்துல சிவசேனா தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. பாஜக தனது இந்துத்துவ அடையாளத்தை மகாராஷ்டிரா முழுக்க பரப்புறாங்க. அப்போ நாம் மராட்டியருங்கிற அடிப்படையில் மராட்டியத்தை முன்வைக்கிற, மராட்டிய தேசத்தை முன்வைக்கிற அரசியலில் நமக்கு இடமில்லாமல் போகுதுன்னு உத்தவ் தாக்கரே ஒரு இடத்துக்கு நகர ஆரம்பிக்கிற போது தான் பாஜக சிவசேனாவை 2ஆக பிளக்கிறாங்க. வெளிப்படையாக பார்க்கிற போது அது ஒரு குடும்ப அரசியலுக்கு எதிரான போர்க்கொடி போல தெரிஞ்சாலும் சிவசேனா தன்னுடைய தத்துவார்த்த அரசியலுக்கு திரும்புகிறது. அங்கே இருக்கிற பட்டியலின கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறாங்க, இடதுசாரிகளோட கூட்டணி அமைக்கிறாங்க, காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறாங்க, தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறாங்கங்கிறது இந்துத்துவத்திற்கு எதிரான ஒரு இடத்துக்கு சிவசேனா நகர தொடங்குகிறதுங்கிற புள்ளியிலிருந்து நீங்கள் எங்களோட இருக்கிற வரைக்கும் எங்களோட நண்பர், எங்களோட ஐடியாலஜிக்கு எதிராக நீங்கள் நகர ஆரம்பிக்கிற போது உங்கள் கட்சியை 2ஆக பிளப்போங்கிறதா ஷிண்டே வழியாக உத்தவ் தாக்கரேவுக்கு பாஜக சொன்ன பதில். ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் உத்தவ் தாக்கரே உருவாக்கி இருக்கிறது. அது ஜெயிக்குமா இல்லையாங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம். 2வது கேள்வி என்னன்னு பார்த்தலாம். செகண்ட் கொஸ்டின் ப்ளீஸ். மாநில கட்சிகளுடன் கூட்டு வைத்து ஆட்சியை பிடித்த பாஜக அதே ஃபார்முலாவை அதிமுக கூட்டணியிலும் கடைபிடிக்குமா? செல்ல பிறந்தகை வீடியோ ஒன்று பார்த்தலாம். செல்ல பிறந்தகை வீடியோ ப்ளீஸ். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எங்கெங்கெல்லாம் கையொப்பமிட சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் கையொப்பமிட்டு தாரை வார்த்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தவர்கள் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் தலைகுனிய வைக்க பார்க்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்குமா அல்லது அந்த கட்சி பாஜக விழுங்குமா என்ற செய்தி தான் பரபரப்பாக பேசப்படுகிறது. பீகாரிலே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை இறக்கிவிட்டு அவரை மாநிலங்களவை அவை உறுப்பினராக அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே பாஜக முதலமைச்சர் ஆக்கப்படுகிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அதே போன்று தமிழ்நாட்டில் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கான திட்டங்களை நம்முடைய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறது. ஏமாந்து போனது அதிமுக. எதற்காக ஏமாந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தாரை வார்த்து கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அரசியலில் பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் கலைஞர் முதல் இன்று தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டு வளங்களை பாதுகாத்து தமிழ்நாட்டு மக்களை தலைநிமிர செய்தார்கள், பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு டெல்லியில் உள்ள ஒன்றிய அரசிடம் எல்லாவற்றையும் அடகு வைத்துவிட்டு இவர்கள் தப்பித்தால் போதும் என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இதை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரியான ஒரு கருத்தை மாணிக்கம் தாக்கூரும் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். மாணிக்கம் தாக்கூர் வீடியோ ப்ளீஸ். தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது, நிதிஷ்குமார் போன்ற நிலை அண்ணன் எடப்பாடிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவரை இந்த கஷ்டம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை முதலமைச்சராக விடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த தொல்லையெல்லாம் தமிழகத்திற்கு வரக்கூடாது. நிதிஷ்குமாரை எப்படி வந்து உட்கார வச்சு கழுத்தறுத்தாங்களோ அதே மாதிரி பழனிசாமி அவர்களை உட்கார வச்சு நாளைக்கு திடீர்னு ஒரு நாள் ராஜ்யசபாவுக்கு நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி 2028 அனுப்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் அவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சிரமங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கூட்டணி பாஜகவை விட்டுவிடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் வேறு விடக்கூடாது, பாஜகவுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லாத ஒரு சட்டமன்றமாக அடுத்து வருகின்ற சட்டமன்றம் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைப்போம்.
ரெண்டு பேர் பேசின செல்வ பெருந்தகை அவர்களும் மாணிக்கம் தாகூர் அவர்களும் பேசியிருந்த கருத்துக்களை பார்த்துருந்தோம். என்னன்னா பாஜக இருக்கக்கூடிய கட்சிகளை கபலீகரம் செய்யும் அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ இங்கே திமுக முதல்ல காங்கிரஸை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை அவங்க காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்றத அவங்க பார்க்கணும் அப்படின்றது தான். அதை தாண்டி இந்த குரல்கள் எல்லாம் நாம் பேசலை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் எப்படி பேசுகிறாரோ அவரே தான் பேசிகிட்டு இருந்தார். என்னன்னா வரலாற்றில் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியாக இருந்து மாநிலத்தில் கூட்டணி வைக்கிறப்போ அந்த மாநில கட்சிகள் காங்கிரஸை கபலீகரம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த தவிர பாஜக பண்ணாமல் பாஜக என்ன மாதிரியான ஸ்டாண்டர்டில் இல்லை காங்கிரஸ் கிட்ட இருந்து அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்களான்னு தெரியல. அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி சின்ன சின்ன கட்சிகளை கூட இங்கே இருக்கிற திமுக தலைமையை வந்து அரவணைச்சு போகுது அப்படின்றது. என்னன்னா யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்வாங்க. தேர்தல் அது வந்து அப்படியே கொள்கை கூட்டணி அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சியில் இணைஞ்சது என்ன, தேமுதிக இணைச்சது என்ன, இப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அதை தாண்டி தேவை யாருக்கு இருக்குது, 0.5லேருந்து 0.2லேருந்து எங்கே இந்த முறை தோல்வியை தழுவிடுமோ அப்படின்ற வகையில் எந்த வகையிலையுமே வந்து சான்ஸை விட்டுறக்கூடாது, எல்லாத்தையுமே சரி கட்டிக்கணும் அப்படின்னு என்னென்ன சமரசங்களுக்கு அங்கே இடம்பெற்றிருந்தது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் ஏன்னா பாதிக்கு பாதி சீட்டை பிரிச்சுக்கிட்டு களம் கண்ட வரலாறும் திமுகவுக்கு இருக்குது. அதனால் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு கூட்டணி கட்சிகளை தொகுதியை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு அழுத்தக்கூடிய வரலாறும் திமுக கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னொன்று இங்கே பாஜக இங்கே வந்து திராவிட கட்சிகளை எப்படி கையாள போகிறாங்க அப்படின்றது இதே தான் 2021 அவங்க எத்தனை இடங்கள் கேட்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைமை எத்தனை இடங்களை கொடுத்துருவாங்க அப்படின்ற கேள்வியில் எழுந்தது. ஆனால் கடைசியில் எத்தனை நம்பர்ஸ் வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இன்னொரு இது வைக்கிறது வந்து பாஜக இவங்க சொல்கிற மாதிரி பல மாநிலங்களில், அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்கள் நினச்சி வாக்களித்து பாஜக வந்தது தான். மக்கள் வேணான்னு நினைக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சி சார்ந்த எம்எல்ஏக்களும் இங்கே வர முடியாது. அப்படி இருக்கிறப்ப பாஜக வந்துடும், இங்கே உள்ளே நுழையக்கூடாது அப்படின்றதுல என்னன்னா காங்கிரஸ் முக்து பாரத்னு பாஜக இங்கே இந்தியா முழுக்கும் செஞ்சு காங்கிரஸை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து பல நேரங்களில் என்ன நடவடிக்கையில் இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ காங்கிரஸ் தங்களை பற்றி கவலைப்பட்டாங்கன்னா சரி, அதுக்குள்ளே அவங்க பேசலாம் அப்படின்றத. அதை தாண்டி இங்கே மக்கள் வேணும் அப்படின்னு எந்த கட்சி விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சி தான் வரப்போகுது. அதை தாண்டி பாஜக வந்துடும் இல்லை அது அப்படின்னு தொடர்ந்து அந்த பூச்சாண்டியவே காமிக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஒரு கட்சியினுடைய கொள்கை, சித்தாந்தம், தத்துவம் இதை எடுத்துகிட்டு போகிறதோ, தெருமுனை பிரச்சார கூட்டங்களோ, போஸ்ட் அடித்து ஒட்டுறதோ, சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் ட்விட்டர் ஹேண்டில்ஸில், ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸில், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸில் ஏதோ ஒரு வகையில் அரசியல் விழிப்புணர்வு விஷயங்களை திரும்ப சொல்கிறதோ. இன்றைக்கி நாம் ஒரு தேர்தல் பயணம் போகிற நிகழ்ச்சியில் ஒரு பையன் வந்து நான் ஒரு எம்பிசி எனக்கு ஒரு ரேட் கேட்குறாங்க, ஒரு SC/ST பையனுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு அவர்களுக்கு தெரியாத ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்கு தான் கட்சியினுடைய தேவை இருக்கிறது. ஒரு கட்சி அந்த வாக்காளர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த புள்ளியில் இருந்தால் ஒவ்வொன்றையும் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. பாஜக இந்திய அளவில் செய்ய முடிகிறவன்னா தமிழ்நாட்டில் செய்ய முடியுமானா செய்ய முடிவதற்கான அரசியல் சூழல் இப்போ உருவாகிருக்கிறது. கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி அவர்கள் கலைஞரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, சரியும் செஞ்சுருக்காங்க, தப்பும் செஞ்சுருக்காங்க. சரி செஞ்சதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள கொண்டாடி இருக்காங்க, தப்பு செஞ்சதுக்கு அவங்கள தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்குமான உறவு என்பது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டை பாதுகாப்பது. இது என்னோட மண்ணு, நான் இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு இருக்கேன்னு அவர்களுக்கு இருந்த ஆளுமை அவர்களால் இந்திய அரசியலை புரட்டி போட முடிஞ்சிருக்கு. எந்த பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு இப்போ திமுக தயங்கிட்டு இருக்காங்களோ அதே பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. எதன் அடிப்படையில் அந்த கூட்டணி வைக்கப்பட்டது? பாஜகவோட கோர் பெல்ட்னு சொல்லப்படுற பொது சிவில் சட்டம், ராமர் கோயில் உற்ற அவங்க என்னெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்களோ அது எதையுமே செய்ய முடியாத ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு வரைவை உருவாக்கி ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஏன் இதே இது வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது? ஆனால் ஜெயலலிதா அதை வேற மாதிரி யூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டு கட்சி ஒன்று நினைக்கிற போது டெல்லி அரசை தூக்கி எறிய முடியும்னு கூட்டணியில் பங்கேற்றும் சரி, கூட்டணியில் பங்கேற்காமலும் சரி, தமிழ்நாட்டு தலைவர்கள் தேசிய அரசியலை தீர்மானித்திருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு தேசிய அரசியலை ஆட்டி படைக்கிற வல்லமையோ, தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான தலைமையோ யாருக்கிட்ட இருக்குங்கிற கேள்வி தான் 2026. பாஜகவும் அதிமுகவும் தேர்தல் உடன்பாடு வைக்கலாம், தேர்தலை சந்திக்கலாம், மக்கள் வாக்களிக்கலாம். ஆனால் ஆட்சின்னு வருகிற போது இவர்கள் யாருடைய ஆட்சியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் அதிமுகவினுடைய தத்துவார்த்தம் இல்லாத, அதிமுகவோட கொள்கை என்னன்னு கேட்குற போது அது எம்ஜிஆரிசம், எம்ஜிஆருடைய கொள்கை என்னன்னா அது அண்ணாயிசம்.
எந்த வரிகளையும் எந்த வார்த்தைகளையும் வெக்காபுலரியும் போட தேவையில்லாமல் அவர் சொன்னார், அவர் சொல்கிறதா எங்கள் தத்துவங்கிற அதிமுகவோட கொள்கை தான் இன்னைக்கு பாஜக முன்பு வளைய வைத்திருக்கிறது. ரொம்ப வெளிப்படையாக ஒரு பெரியாருடைய ஃபோட்டோவை ஒரு தேசிய ஜனநாயக மீட்டிங்லேருந்து அகற்ற முடிகிறது. டிபேட்டில் உட்கார்ற அதிமுக தலைவர்கள் திணறாங்க. ஆமாம், அண்ணா எங்களுடைய கொள்கை தலைவர் தான், பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் தான் அவர்களால் சொல்ல முடியாத இடத்துக்கு அதிமுகவை பாஜக ஆட்கள் நகர்த்தியிருக்காங்க. அதிகாரம் இல்லாத போதே இந்த கூட்டணி இப்படி இருக்கிறதுனா நாளைக்கு அவங்க கையில் ஆட்சியை ஒப்படைக்கிற போது பாஜகவினுடைய மும்மொழி கொள்கை தொடங்கி எல்லா விதமான இந்துத்துவ செயல்களுக்குமான அடித்தளமாக தமிழ்நாடு மாறி போய்விடும். அதை கேள்வி கேட்கிற எதிர்க்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமை இருக்காங்கிற புள்ளியிலிருந்து தான் பாஜக தமிழ்நாட்டில் ஒருத்தர் அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட முடியுமான்னு. எடப்பாடியை அப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும், அதிமுகவை அப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் அதிமுகங்கிறது தலைவர்களால் மட்டுமே நிரம்பி வழிகிற கட்சியில். என்ன சொல்லப்போனால் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க. அவங்க உரையாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னையா செய்கிறது, தலைவர் இந்த முறை இந்த முடிவை எடுத்துட்டாரு, பார்ப்போம் அடுத்த முறை பார்ப்போம்னு சொல்லுகிற அளவுக்கு அதிமுக தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்திருந்த இயக்கம். ஆனால் அந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றுக்கிறவர்கள், வழி நடத்துகிறவர்கள், அந்த இயக்கத்திற்குரிய கட்சிக்குரிய வல்லமையோடு அவர்களை ஒரு குதிரை நல்லா ஓடும். ஆனால் அந்த குதிரையை ஓட்டுற அந்த சாரதி அதை எப்படி இயக்குகிறாருங்கிறது முக்கியமான ஒன்று. இங்கே குதிரை இப்போதும் எழுந்து ஓடுவதற்கான எல்லா வாய்ப்பும் கொண்ட குதிரை. ஆனால் அந்த குதிரை இயக்குகிறவர்கள் மீதான நம்பகத்தன்மை இல்லாமல் போகிற போது தான் தமிழ்நாட்டில் பாஜக பீகாரை போல ஒன்றை நிகழ்த்திவிட முடியுமான்னு. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கிற போது தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை பாஜகவினுடைய உத்தரவுப்படி ஒரு அதிமுக தலைவர் செயல்பட்டால் தமிழ்நாடு அவர்களை தூக்கி எறியுங்கிறதுக்கு நிறைய கடந்த கால வரலாறுகள் நம்மள்கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் தனிநபர்களுடைய பலவீனங்களில் அந்த கட்சி கீழே விழுகிறத தடுக்க முடியாதுங்கிறது தான் இந்த தேர்தலோட மிக முக்கியமான மைய பொருளாக மாறிடுச்சு. இல்லை என்னன்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்தால் யாருடைய ஆட்சியை தரப்போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து அவங்களுடைய தலைவர்கள் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை தரப்போகிறோம் அப்படின்றது தான் அவங்க தரப்பில் அவங்க சொல்கிறாங்க. அதில் சந்தேகம் வேண்டாம். இன்னொன்று, யாருடைய ஆட்சி வந்துடும் இப்படின்னு ஒரு பயத்தில் கேள்வி கேட்கறதுல இருந்தே அந்த பக்கமும் வாய்ப்பு இருக்குது, அவங்களும் வந்துடுவாங்களோ அப்படின்ற பயம் இந்த தரப்பில் இருக்கிறது நமக்கு அப்பட்டமாகவே தெரியுது. இன்னொன்று, அந்த படம் வைத்தது தொடர்பான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டப்ப அவங்க ஒன்றும் பாஜக மதவாத கட்சியில் அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறது, அதை போய் மாற்றணும் அப்படின்னு எதுவும் கேன்வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க இறங்கி போல. அவங்க எங்களுடைய கூட்டம் நடக்கிறப்ப அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக முற்றிலும் வேறுபாடு தான். தேர்தலுக்காக இருக்கிறோம், இதுக்கப்புறம் தொடரணும்னா நாங்கள் தொடருவோம், இல்லைனா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கூடையே வச்சுட்டு ஒரு கட்சியை இருக்கக்கூடிய சிறு கட்சிகளை அங்கீகாரம் இழக்க செய்து அதுக்கப்புறம் அவர்களை திமுகவுக்குள்ளேயே அந்த சின்னத்துக்குள்ளேயே ஐக்கியமாக்கி அவங்கள திமுக காரங்களாகவே ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி எதுக்காக ஒரு கட்சி தொடங்கப்பட்டது, அதனுடைய கொள்கை கோட்பாடு என்ன, எதுக்காக அவங்க அரசியல் தளத்துக்கு வந்தாங்க அப்படின்னு மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை அதிமுக செய்யலை அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்ததாக இன்னொன்று, சித்தாந்தம் இல்லை கொள்கை இல்லை அப்படின்னா இல்லை கேட்குறேன். அங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்களே இன்றைக்கி அதிமுகலேருந்து வந்தவங்க தான். அப்போ சித்தாந்தம் கொள்கை இல்லாதவங்களை தான் இங்கேருந்து கூப்பிட்டு நீங்கள் அங்கே அமைச்சர்களாக வச்சுருக்கீங்களா அப்படின்றது. அடுத்தபடியாக இங்கே பாஜக சொல்லி தான் அதிமுகவுக்குள்ளே நடக்குது அப்படின்றத எப்படி திரும்ப சொல்கிறாங்க அப்படின்றதே தெரியல. என்னன்னா, இந்த கூட்டணியெல்லாம் முடிவாவதற்கு முன்னாடி அதிமுகவே பிரிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஒரு நரேட்டிவ், அதற்கப்புறமா பிரிஞ்சு கிடக்கிறவங்கெல்லாம் பாஜக உள்ளே கொண்டு வந்து அமுக்கி திணிச்சிரும் அப்படின்னு ஒரு நரேட்டிவ். ஆனால் இன்னைக்கு களத்தில் நடந்தது என்ன அப்படின்றத இப்போ பார்க்குறோம் இல்லையா. இவங்க சொன்னதெல்லாம் யார், ஓபிஎஸ் வருவார், அதுக்கப்புறமா சசிகலா கொண்டு வந்துடுவாங்க, இன்னும் யார் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள டம்ப் பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அதிமுகவா உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டதா. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருக்காங்க. அதிமுகவின் தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, செங்கோட்டையன் அவர் ஒரு முடிவை எடுத்துட்டு அவர் ஒரு பக்கத்தில் போயிருக்காரு. அதே மாதிரி ஓபிஎஸ் அங்கேயே தான் ஐக்கியமாயிருக்காரு. அன்னைக்கு பாஜகவின் ஆளாக இல்லை மாநில உரிமைகளுக்கு எதிராக கையெழுத்திட்ட முதலமைச்சர் இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு அவங்கள உங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறப்ப மட்டும் அதுவும் கொள்கை சார்ந்ததா தெரியுதா அப்படின்றது கேள்வி. இன்னொன்று, சசிகலா அவர்களும் அவங்க வந்துருவாங்க அப்படின்றப்ப அவங்க தனி கட்சி துவங்கி அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு நபரை உள்ள வச்சுக்கணும் வேணாம் அப்படின்ற முடிவை பாஜக அழுத்தி இங்கே யாராலையும் எடுக்க வைக்க முடியல. அந்த நரேட்டிவே இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக வந்தால் இப்படி தான் அப்படின்னு திரும்ப ஒரு நரேட்டிவ் ஒவ்வொரு கட்டத்திலையும் அது தகர்க்கப்படும் பொழுது மக்களும் பார்க்குறாங்க. ஸோ மக்களுக்கும் தெரியும் யாரோட அழுத்தத்தில் யார் இருக்காங்க, எந்தெந்த கட்சிகள் எந்த கட்சிகளை கபலீகரம் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற தேர்ட் கொஸ்டின் ப்ளீஸ். தேர்தலுக்காகவே கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு கிடையாது என இபிஎஸ் பேசியது. பாஜக திட்டத்தை மனதில் வைத்த எடப்பாடி பழனிசாமியோட வீடியோ ப்ளீஸ்.
இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. 10 வருஷமா எல்லா கட்சியுமே திமுக கட்சிக்கு இன்றைக்கு அடிமையா இருக்குது. அவள் செய்கின்ற தவறை எதுவுமே சுட்டி காட்டுவதில்லை. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் அவர்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு அங்கங்கே என்னென்ன தொகுதி கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே அதுக்கு ஒரு களங்கம் கற்பிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள். திரு சண்முகம் அவர்களே, நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கின்றது இந்த 10 ஆண்டுல மக்களுக்கு தெரியும். அதனால தானே கம்யூனிஸ்ட் கட்சி வளராம இருக்குது. எங்க கூட்டணியில் அப்படி இல்லை. தேர்தல் நடக்கும்போது கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு விருப்பப்பட்டா கூட்டணியில் தொடரலாம், இல்லைன்னா அவருடைய கொள்கைப்படி அந்த கட்சி செயல்படலாம். தேர்தலுக்காகவே கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு கிடையாது என இபிஎஸ் பேசியது பாஜகவை மனதில் வைத்தானா? எஸ். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகும் போது அந்த ஆட்சி டெல்லியிலிருந்து ஆளப்படும்னு சொன்ன ஒரு பாயிண்ட்டை தாண்டி அதிமுக ஆட்சி அமைக்கலைனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணியை தொடருவாரானா, பாஜகவுடனான கூட்டணியை தொடர்வதற்கு அல்லது தொடரல அப்படிங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியுமாங்கிற கேள்வியே நமக்கு வருது. ஏன்னா 2023 எந்த காரணமும் இல்லாமல் எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் அம்மாவை அண்ணாமலை தரக்குறைவாக பேசிட்டாருன்னு ஒரு காரணத்தை சொல்லி பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வர எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதுக்கு எந்த விதமான வேறு பிரத்யேக காரணங்களும் சொல்லப்படலை. அவங்கள நம்பி எஸ்டிபிஐ மாதிரியான சிறுபான்மை கட்சிகள் போய் அதிமுகவில் இணைகிறாங்க. எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். 2026 31 இல்லை, அதற்கு பிறகு கூட நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு. அதற்கு பிறகு என்ன நடந்தது, எதற்காக திரும்ப பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கிற புள்ளிக்கு எந்த கழகமும் எந்த காரணமும் அவங்க சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் அது அதிமுக விரும்பி ஏற்ற கூட்டணி மாதிரி கூட தெரியலை. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு ஹோட்டலில் தங்கி எடப்பாடி பழனிசாமியை வர வைத்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிதுன்னு அவர் மட்டுமே பேசிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனி பேச விடப்படாமல் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. ஏறக்குறைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதும் இணையாமல் இருப்பதும் அதிமுகவோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது அதிமுகவோட விருப்பமா எடப்பாடி பழனிசாமியோட விருப்பமா அப்படிங்கிறதான் ஒவ்வொரு அதிமுகவினரும் இருக்கிற கேள்வி. அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்று தனித்த ஆளுமை இருக்கிறது. அவர் பாஜகவுக்கு அடிபணிவாருங்கிறது அதிகாரத்தில் இருக்கிற போது வேறு வழி இல்லை, அவங்களால எதிர்த்து போராட முடியாதுங்கிற புள்ளி. அப்புறம் தனிப்பட்ட முறையில் பார்க்கிற போது தன்னை முதலமைச்சராக உருவாக்கிய சசிகலாவை எல்லா வகையிலும் கைவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தன்னோடு இணைஞ்சு இரட்டை தலைமையை ஏற்றுக்கொண்ட ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து முற்றிலுமாக விரட்டி ஒரு தனிப்பட்ட முறையில் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் தன்னை கட்சிக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற செங்கோட்டையனை மொத்தமாக கட்சியிலிருந்து அனுப்பியிருக்கிறார். அந்த குறைந்தபட்சமாக துணை பொதுச் செயலாளர் அந்த டிடிவி தினகரனுக்கு எதிராக பேசியிருக்கார். அடிப்படையில் தன்னுடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக கட்சியை கைப்பற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டுகிற தீரமும் உழைப்பும் அவர் நிச்சயமா பாஜக கிட்ட கட்சியை அணைச்சிட மாட்டாரு. அதிமுகவோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மற்ற கட்சிகளை தலைவர்களை அனுசரிக்கிற அல்லது அவர்களோடு மோதுகிற ஒரு நல்ல வல்லமை எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டும்ங்கிற விருப்பம் நிச்சயமா எடப்பாடியால செஞ்சிட முடியுங்கிறதா இதுவரைக்குமான அவருடைய பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ். ஆனால் அவர் பொதுச் செயலாளரான ஆன பிறகு அதிமுக அதிகாரத்துக்கு வருமா அப்படிங்கிறது மட்டும்தான் அதிமுக நிர்வாகிகளுக்கும் மற்ற தலைவர்களுக்குமான வித்தியாசம் நினைக்கிறேன். இல்லை, என்னன்னா குடும்பமா அவங்களே ஒவ்வொருத்தரும் கட்சி எழுதி வச்ச மாதிரி பின்னாடி வந்தால் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னவோ. ஒரு எளிமையான ஒரு பேஸில் இருந்து ஒருத்தவங்க தொண்டனாலையும் கட்சி தலைவராக முடியும் அப்படின்றத அதிமுக நிரூபித்ததா அவங்க ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பேசுகிறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா 2023 அந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. கட்சியில் அவங்களுடைய மூத்த தலைவர்களை, முன்னோடிகளை, அண்ணாவை இது போன்ற விமர்சனங்கள் வரும் பொழுது எங்களால் இந்த காரணத்துக்காக முறித்து கொள்ள முடியும் அப்படின்றதுல அவங்க முறிச்சுக்கிட்டாங்க. மீண்டும் எலெக்ஷன் வருகிறது. எலெக்ஷன் வர நேரத்தில் அவங்க எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, எந்த அழுத்தமும் அந்த பகுதியில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே போய் சேர்ந்தாங்களா அப்படின்றதும் கேள்விதான். இங்கேருந்து அங்கே என்ன பேசப்பட்டது, அங்கே என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். யாரோட வாயால் யார் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கு அங்கே என்ன இன்னைக்கு இடம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி அவர்களுடைய தலைமை, இதில் ஓபிஎஸ், சசிகலா இவங்க ஏறி வந்த ஏணி எட்டி உதச்சிட்டாரு, இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படின்றதும் இன்னொரு கேள்வி. என்னன்னா ஒரு கட்சி
ஒரே குடும்பத்தின் கைப்பிடிக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு முடிவெடுக்கப்பட்டதுன்னு அவங்க பல இடத்துல விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை விளக்குனதோ அவர் கட்சிக்குள்ளே வரவிடாமல் வச்சிருந்ததுக்குமே இன்னைக்கு அவர் எங்கே போய் சென்று சேர்ந்திருக்கிறார், எங்கிருந்து களம் காண போகிறார் அப்படின்றதே அதற்கான பதில். அந்த குற்றச்சாட்டு தான் அப்பொழுதும் இருந்தது. சென்ற தேர்தலிலும் அவர்களுக்காகவே உழைத்தார், இந்த தேர்தலிலையும் அவர்களுக்காகவே அவர் உழைக்க போயிருக்காரு அப்படின்றதான் அவங்க வைத்த குற்றச்சாட்டுகள். இப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வந்து அவர் ஏதோ தவறு பண்ணிட்டதா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வையிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அதாவது தீய சக்தின்னு அங்கே கட்சி தலைவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒருத்தரை வெளியே அனுப்பியிருக்காங்க. ஒரே குடும்பத்தின் கைப்பிடிக்குள்ளாக கட்சி போயிடாம தொண்டர்கள் கிட்ட கட்சி இருக்கணும் அப்படின்றத அவர் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று பாஜக அழுத்துகிறதா அப்படின்னா இதெல்லாம் பாஜக அங்கே செஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுலேருந்து இதுவரைக்கும் அங்கே செயல்படுத்த முடியல. இதையே செய்ய முடியாதவங்களால இதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு அதிமுக தனி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் பாஜக எங்க கூட இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இத்தனையும் தாண்டி மீண்டும் மீண்டும் நரேட்டிவ் செட் பண்ணப்படும். ஒவ்வொரு மேடைகள்லையும் அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு வந்து நானும் இங்கே பேச வேண்டியதாக இருக்கும். தேர்தல் அரசியல் இப்படி தானே இருக்கும், இப்படி தான் வாதங்களையும் முன்வைக்க வேண்டியதாக இருக்கு. வளைந்த முதுகுகளுக்காக பாஜக நாடு முழுக்க காத்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக அடுத்தடுத்த கட்சிகள் மாநாடு பொதுக்கூட்டம் அப்படி நடத்துகிறப்போ தொடர்ந்து திருச்சியில் அடுத்தடுத்த மாநாடு நடைபெற இருக்கு. அப்படி பார்க்குறப்ப அங்கே என்ன சென்டிமெண்ட், திருச்சியிலேருந்து ஒரு திருப்பம் யாருக்கு ஏற்பட போகுது அப்படின்றதுல அடுத்த டாபிக் எடுத்திருக்கிறோம். விராப் என்ன சொல்லுது பார்க்கலாம். 9ஆம் தேதி திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது திமுக. சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த மாநாட்டில் தேர்தலுக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அடுத்த 2 நாட்களில் அதே திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கவிருக்கிறது. இதில் இபிஎஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் பங்கேற்கின்றனர். திமுக திருச்சியை அடுத்த ஆட்சியை உறுதி செய்யும் சென்டிமெண்டாக பார்க்க அதே பார்வையை அதிமுக கூட்டணியும் திருச்சி மீது வைக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், வேலூரில் நடக்கவிருந்த பிரதமரின் என்டிஏ கூட்டம் திருச்சிக்கு மாற்றப்பட்டிருப்பதுதான். தமிழக முதல்வர் மாதிரியே பிரதமரும் திருச்சியில் மத்திய அரசு சார்பில் அதிரடி அறிவிப்புகளை தேர்தலுக்காக வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் திருச்சி மாநகரம் எந்த கூட்டணிக்கு திருப்பு முனையாக அமையும் என்பதற்கு அரசியல் விடை தேடுகிறது இந்த RDX. அடுத்தடுத்த தினங்களில் 9, 11 அப்படின்னு மாநாடுகள் நடைபெற இருக்கு. இதில் முதல் கேள்வி என்னவா இருக்கு பார்க்கலாம். திமுகவின் திருச்சி மாநாடு சென்டிமெண்ட் 2.0 ஆட்சியை உறுதி செய்யுமா? மாநாடுகள் மக்கள் ஆதரவை பெற்று தருமா? என்னன்னா திமுக இந்த திருச்சி மாநாடு சென்டிமெண்ட் அப்படின்றது சென்ற தேர்தல் அதற்கு முன்னாடி அப்படின்னு நான் பார்க்கல. அண்ணா இருந்த காலம் தொட்டு அந்த திருச்சியில் திமுகவினுடைய 2வது மாநாடுன்னு நினைக்கிறேன் இல்லையா நெல்சன்? அண்ணா இருந்தப்போ திருச்சியில் 2வது மாநாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1949 கட்சி துவங்கப்படுது, 52 அவங்க களம் காணலை. ஆனாலும் மக்களுக்கான அந்த அதிகாரத்தையும் அவர்களுக்கான தேவையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா தேர்தலில் களம் கண்டு மக்களுக்கான அந்த சட்டப்பேரவைக்குள்ளே ஒலிக்கணும் அப்படின்றதுல தேர்தலில் போட்டியிடணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவையே திமுக அந்த திருச்சி மாநாட்டில் தான் அவர்களுடைய 2வது மாநாடு திருச்சியில் எடுக்கிறாங்க. என்னன்னா உள்ள நுழையிறப்பே மே 17 20 வரைக்கும் நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள நுழையும் பொழுதே அங்கே 2 பெட்டிகள் வைக்குது. தேர்தலில் போட்டியிடலாம், போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. போட்டியிடலாம் அப்படின்றதுல கிட்டத்தட்ட ஒரு 59,000 வாக்குகள் போட்டியிடணும் அப்படின்னு, போட்டியிட வேண்டாம் அப்படின்னு ஒரு 4,000 வாக்குகள் செலுத்தப்படுது. அன்றைக்கு அங்கே எண்ணப்பட்டு அண்ணா அவர்கள் மேடையில் தொண்டர்களுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய தேர்தலில் களம் காண்போம் அப்படின்னு 1957 களம் கண்டு 15 பேர் அன்றைக்கு அங்கிருந்து
சட்டப்பேரவைக்குள்ளாக திமுக முதல்ல சட்டப்பேரவைக்குள்ள உறுப்பினர்களாக போகிறதுக்கு அந்த திருப்பம் திருச்சி மாநாட்டில் தான் நடந்தது. கருணாநிதி அவர்கள் முதன்முறையாக அங்கே திருச்சியில் இருந்தது இல்லையா அவருடைய தொகுதி, அங்கேருந்து தான் அவரும் உறுப்பினராக போகிறாரு. இப்படி ஒரு மாற்றத்தை தந்த திருச்சி மாநாடு அன்னைக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அதிகாரத்தில் வருவது மக்களுடைய அவர்களுக்கான அதிகாரங்களை இது பண்ணுறது, நம்ம சுகபோக வாழ்வுக்கு நம்ம சேர்த்துக்கிறதுக்காக கிடையாது, மக்களுக்கான உரிமைகளை மீட்கிறது அப்படின்னு அன்னைக்கு சொல்லி தேர்தலுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு எட்டப்பட்டது அவர்களுடைய அந்த திருச்சி மாநாடு. அதைத் தொடர்ந்து சென்ற ஆண்டும் திருச்சியில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாநாடு, அதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அதே மாதிரியான ஒரு முடிவும் தங்களுக்கான களமும் இந்த முறையும் அமையும் அப்படின்னு தற்போது இருக்கக்கூடிய திமுகவும் நினைக்கிறது. அதை ஒட்டியே இந்த களமும் அமைக்கப்பட்டிருக்கிறதா பேசப்படுது. எனக்கு இந்த சென்டிமெண்டில் நம்பிக்கை இல்லை. அரசியலில் ஒரே ஒரு சென்டிமெண்ட் தான், நாம் நம்புகிற கொள்கைகளுக்கு, மக்களுக்கு நாம் செய்யணும்னு நினைக்கிற சேவைக்கு நாம் அதிகாரத்துக்கு அதுக்கு தார்மீகமாக ஜஸ்டிஃபை பண்ணுறோமாங்கிறது தான். 1956 பேரறிஞர் அண்ணா திருச்சியில் இல்லாமல் மதுரையிலையோ சென்னையிலையோ கன்னியாகுமரியிலேயோ கூட அந்த மாநாட்டை நடத்தியிருந்தாலும் திமுகவினர் தேர்தலில் பங்கேற்கலாம்ங்கிற முடிவை தான் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே மற்ற கட்சிகளுக்கு எப்படின்னு தெரில, திமுக இந்த சென்டிமெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதே அடிப்படையில் தவறான ஒன்று. உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் கொடுக்குற கொள்கைகள், உங்கள் கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள், இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்களா, நம்மளோட எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் முன்னாடி நின்று சண்டை போட்டிருக்கீங்களா, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கீங்களா, உங்களோட ஐடியாலஜி ஒத்த நண்பர்களை அரவணைச்சிருக்கீங்களா, இந்த கேள்விகளையும் உங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை எப்படி நடந்துக்கிட்டாங்க, உங்கள் தத்துவத்திலிருந்து நீங்கள் தடம் புரண்டீங்களா போன்ற கேள்விகளுக்கான பதில்களை தான் ஒரு தேர்தலில் வெற்றியை உருவாக்குமே தவிர எந்த தனிப்பட்ட மாவட்டமோ எந்த தனிப்பட்ட கிரவுண்டோ ஒருபோதும் அதை உருவாக்காது. இவர்களுடைய தொண்டர்களுடைய சிறிய நம்பிக்கைகள் நமக்கு ஒருபோதும் தவறில்லை. ஆனால் இந்த சென்டிமெண்ட்டுங்கிற வார்த்தை அடிப்படையில் நீங்கள் நம்புகிற கொள்கைகளுக்கு நேர்மையாக இருப்பதுதான் நல்ல சென்டிமெண்ட். அந்த ஒரு சென்டிமெண்ட்டை தாண்டி எந்த மாவட்டத்துக்கும் எந்த தொகுதிக்கும் எந்த சிறப்பையும் ஒருபோதும் அரசியல் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாதுன்னு நம்புகிறேன். இல்லை என்னன்னா, தொண்டர்களுடைய விருப்பம் மட்டுமே இதுவாக இருந்தால் திருச்சியிலேயே மாநாடு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சென்டிமெண்ட்டு பார்க்கல அப்படின்னா ஏன் பௌர்ணமியிலையோ ஏன் நல்ல நேரத்துலையோ நல்ல நாள்லையும் போய் விருப்ப மனுக்கள் வாங்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்ந்தே தான் வரும். இது திருச்சியில் சென்டிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பேசுகிறத தாண்டி இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் என்ன சொல்லுது அப்படின்றத உதாரணமாக கொண்டு நம்ம டீம் ஒரு கார்டு ரெடி பண்ணியிருக்காங்க. திருப்புமுனை ஏற்படுத்திய திருச்சி மாநாடுகள் அப்படின்னு அதுக்கு தலைப்பும் கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த வகையில் பார்க்குறப்ப 1956 திமுகவோட 2வது மாநில மாநாடு. இந்த மாநாட்டில் தான் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு தொடர்பாக தொண்டர்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்தினது திமுக. நான் முன்னமே சொன்ன மாதிரி. அடுத்ததாக 1970 கலைஞர் கருணாநிதி தலைமையில் திமுக மாநில மாநாடு நடக்குது. 1971 தேர்தலில் 184 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்குது திமுக. அடுத்ததாக 1974 அதாவது அதிமுக உருவானதற்கு பிறகு காட்டூரில் அதிமுகவினுடைய முதல் மாநில மாநாடு நடக்குது. 77ஆம் ஆண்டு தேர்தலில் 130 இடங்களில் வென்று முதன்முறையாக ஆட்சி அமைக்குது அதிமுக. அடுத்து 1990 திருப்புமுனை மாநாடு அப்படின்ற பெயர்லேயே மன்னார்புரம் இராணுவ மைதானத்தில் திமுகவோட 6வது மாநில மாநாடு நடக்குது. அடுத்து 1991 தேர்தலில் தோல்வியை சந்திக்குது. ஏன்னா அப்போ களம் எப்படி இருந்தது அப்படின்றது தெரியும். அடுத்தது 1995 கலைஞர் கருணாநிதி தலைமையில் திமுகவோட 8வது மாநில மாநாடு 96 தேர்தலில் 173 இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க. அதே மாதிரி 2001 ஜி கார்னர் மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க ஜெயலலிதா. அடுத்து வந்த சட்டப்பேரவை தேர்தலில் 132 இடங்களில் அவங்க வென்று அதிமுக ஆட்சி அமைக்குது. 2021 விடியலுக்கான முழக்கம் அப்படின்ற பெயரில் திருச்சி சிறுகனூரில் திமுகவினுடைய சிறப்பு மாநாடு 133 இடங்களில் வென்று முதன்முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். இந்த வரலாறுகளின் அடிப்படையில் முடிவு எட்டப்பட்டதா அப்படின்றது தெரியல. இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கணிப்பில் நாமளும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எஸ், அடுத்த பிக் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின். பிரதமரின் வேலூர் பொதுக்கூட்டத்தை திருச்சிக்கு மாற்றுறதுனால அடுத்த ஆட்சி சென்டிமெண்ட்டை பாஜகவும் நம்புதா அப்படின்ற ஒரு கேள்வி. அதான் முன்னமே சொன்ன மாதிரி இதில் சென்டிமெண்ட் இதையெல்லாம் தாண்டி ஒரு தேசிய தலைவர், ஒரு பிரதமர் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுடைய ஷெட்யூல் இல்லை அதற்கான இடம், அந்த பாதுகாப்பு, இது எல்லாமே கூட கருத்தில் கொண்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. நான் செய்தியாளர்கிட்ட எதனால் மாற்றினாங்க, என்ன விவரம், இதில் வேறு ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை இதை சொல்லப்படுறபடி இதுதான் காரணமாக இருக்குமான்றதுக்கு நான் பேசினப்போ அவங்க சொன்னது, இல்லை பிரைம் மினிஸ்டர் வராரு, பல கட்சிகளில் இருந்து ஆட்களை சேர்க்கணும், திருச்சி வடக்கு தெற்கில் இருந்து வந்து போகிறதுக்கு சரியாக இருக்கும், இன்னொன்று அந்த
அந்த இடம் இத்தனை ஏக்கர் அப்படின்றப்போ வேலூரில் அது சரியாக அமையலை, அதனால் இங்கே அமைஞ்சிருக்கு, அதனால் மாற்றிருக்கலாம் அப்படின்ற தகவல் தான் செய்தியாளர்கள் தரப்பில் தரப்பட்டது. சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த வகையில் ஒரு முடிவெடுத்திருந்தாங்க அப்படின்னா அது நடக்குமா அப்படின்றத மக்கள் வாக்களிக்கும் பொழுது தான் சொல்லுவாங்க. எனக்கு திருச்சி பற்றி சொல்வதற்கு 2 நினைவுகள் இருக்குது. ஒன்று 1990 திமுக அங்கே ஒரு 6வது மாநில மாநாடு நடத்துகிறாங்க. ராஜீவ்காந்தியோட மரணம், அதுக்கு பிறகு அதிமுகவோட ஆட்சின்னு, கிட்டத்தட்ட அதிமுகவோட ஆட்சின்னு சொன்னாலும் திமுக முற்று முதலாக துடைத்தெறியப்பட்ட ஆட்சி. 5 ஆண்டுகளில் பெரிய லெவலில் வெளியிலே வர முடியலன்னு கூட சொல்லலாம். அப்புறம் அந்த நேரத்தில் நாகநாதன் தான் நினைக்கிறேன், அவருடைய கலைஞருடைய சண்முகநாதன் கலைஞருடைய உதவியாளருடைய ஒரு மூட்டத்தில் பேசியிருப்பார். 95 திரும்பவுமாக திருச்சியில் மாநாடு வைக்கலாம்னு சொல்கிற போது உடன் இருந்தவர்கள் இப்போ 90 89 வச்சோம், அந்த திருச்சி மாநாடு நமக்கு அவ்வளவு பெரிய ஓப்பான ஒன்றாக இல்லை, அதனால் இந்த முறை இடத்த மாற்றலாம்னு சொல்கிற போது அப்போ கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய செயல்பாடுகளும் அரசியல் சூழலும் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே தவிர திருச்சி தீர்மானிக்காது. 90 நாம் தோட்டதற்கு திருச்சி காரணம் இல்லைன்னு சொல்லி 95 திரும்பவும் மாநில மாநாட்டை திருச்சியிலே நடத்தி ஒரு பெரிய வெற்றியை 96 அடைந்திருக்கிறார். 2001 ஜெயலலிதா அவர்களுடைய மாநாட்டில் நான் இருந்தேன். நான் அந்த மாநாடு நடைபெற்ற மைதானம் எங்களோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒன்று. 96 2001 திமுகவினுடைய பொற்கால ஆட்சி, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சி, எல்லா டேட்டாவும் அது சொல்லும். ஆனால் 2001 தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜெயலலிதா வந்தபோது அதுவரை இல்லாத ஒரு பெரிய எழுச்சி, 2001 ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியை ஜெயலலிதா உருவாக்கி இருந்தாங்க. அந்த ஜிகாடர் மைதானம் எப்படி நிரம்பி வழிஞ்சது அப்படிங்கிறத என்னோட கண்களில் பார்த்துருந்தேன். திருச்சி மீதும் அந்த மாநாடுகள் மீதும் பெரிய சென்டிமெண்ட் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தலைவர்களுக்கு இருக்குது. தலைவர்களுக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறது தான். அது திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற போது பாஜகவுக்கு எப்படி இல்லாமல் போகும்? ஏன்னா அவங்களுடைய எல்லாவற்றையும் தர்க்கங்களையும் அறிவியலையும் தாண்டி அவங்க நம்பிக்கைகளையும் சென்டிமெண்ட்டுகளையும் நம்புகிற ஆட்கள் அப்படிங்கிறனால 2001 அம்மா நடத்தின மாநாடு அவங்களை ஆட்சி கொண்டு வந்துச்சுங்கிறனால தாராளமாக பிரதமரை கூட்டிகிட்டு வந்து திருச்சியில் மாநாடு நடத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருச்சி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம். எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரியே எதை சொன்னாங்க, எதை செஞ்சாங்க, நாட்டினுடைய நடப்பு எப்படி இருக்குது, எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னென்ன விலைவாசி ஏற்றம், இன்னும் பல விஷயங்களையும் கருத்தில் கொண்டு தான் மக்கள். ஆனால் என்னென்னா எந்த வகையிலையும் எதையும் முற்றக்கூடாது அப்படின்றதுல தொடர்ச்சியாக நீங்களும் அந்த மாநாடு அவங்க நடத்துகிறாங்க அப்படின்றதான் நம்ம கண் முன்னாடி இருக்கிற இப்போ நிலவரமாக இருக்குது இல்லையா? மாநாடுகளை நடத்துகிற 2 கூட்டணிகளுக்கும் ஆர்டிஎக்ஸ் சார்பாக எங்களது மனமாக இவங்க மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த மாநாடுகளும் அங்கே இருக்கிறதா தான் சொல்லப்படுது. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.